ஏ அன்னவராம் வழிவிடு அப்படின்ற மாதிரி தான் தளபதி விஜய் அவர்களோட கோட் மூவியோட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் கோட் மூவியோட ட்ரெய்லர் டீகோடிங்க தான் நம்ம இந்த வீடியோல பண்ண போறோம். So let's get started. First 40 seconds of the trailer பாத்தீங்கன்னா முழுக்கவே ஆக்ஷன் சீக்வன்ஸை கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். நிறைய நல்ல ஆக்ஷன் சீன்ஸை பாத்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் கோட் படத்தோட டீசர்ல ஒரு கிளிப் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். அதே கிளிப்பை பாத்தீங்கன்னா அந்த 40 செகண்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கண்டெயின் ஆச்சு. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா காந்தி அவர்களோட ஸ்டாச்சு இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் லேட்டர் தளபதி விஜய் அவர்களோட கேரக்டர் பேர் காந்தி அப்படின்னு லைலா அவர்களும் ஸ்னேகா அவர்களும் பேசும்போது பாத்தீங்கன்னா தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் 40 செகண்ட்ஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட ஃபேமிலி சீன்ஸ் பாத்தீங்கன்னா காட்டப்படுது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸ்னேகா அவர்கள், மீனாட்சி சௌத்ரி அவர்கள், தளபதி விஜய் அவர்களோட யங்கர் வெர்ஷன் அண்ட் ஓல்டர் வெர்ஷன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா காட்டப்படுது. அண்ட் மங்காத்தா படத்துல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அண்ட் மங்காத்தா படத்துல பாத்தீங்கன்னா தல அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா இனிமே குடிக்கவே கூடாதுரா அப்படின்னு சொல்லுவாரு மிரரை பார்த்து. அதே மாதிரியான டைலாக் பாத்தீங்கன்னா இந்த கோட் மூவியோட ட்ரெய்லர்லயும் பாத்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. ஸோ ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாவே இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேங்காக்கு ஃபேமிலி ட்ரிப் போறாங்க அப்படின்ற ஒரு கிளிப் பாத்தீங்கன்னா வெளிவந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேப்பாக் ஸ்டேடியம் பக்கத்துல வைக்கிறாங்க. அண்ட் அந்த ஒரு ஷார்ட் வீடியோவும் பாத்தீங்கன்னா வெளிவந்தது. அண்ட் அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள் சென்னைக்கு புறப்படுறாரு. அண்ட் அந்த விஜய் பாத்தீங்கன்னா சென்னைக்கு புறப்படுற விஜய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். பாட விட்டு நீ எப்பயோ வெளியே போயிட்ட, இவ்வளவு வருஷம் அப்புறம் திரும்பியும் வந்து அந்த பாம்பை எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு நபர் கேட்கும் போது வயசு அப்படின்றது ஈடே கிடையாது. அண்ட் ஒரு லயன் வந்து எப்பவுமே லயனா தான் இருக்கும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் சொல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா தளபதி விஜய் அவர்களோட ஃபேன்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கூஸ்பம் மூமெண்டாவே இருந்திருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேப்பாக் ஸ்டேடியம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில ஆக்ஷன் சீன்ஸ் பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணப்படுது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேப்பாக் ரோட ரூஃப்ல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஓரிரு ஃபைட் சீன்ஸ் பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. அண்ட் விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி நாட் அப்படின்ற ஒரு ஷர்ட் போட்டு நடந்து வர ஒரு கிளிப்பும் பாத்தீங்கன்னா வெளிவந்து எல்லா சிஎஸ்கே அண்ட் தளபதி விஜய் அவர்களோட ஃபேன்ஸையும் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். மேபி தல தோனி, ரவீந்திர ஜடேஜா, சுரேஷ் ரெய்னா இந்த கோட் மூவில ஒரு கேமியோ பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு அரசல் புரசலா பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அண்ட் இந்த ஆக்ஷன் சீன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கில்லி படத்துல மருதமலை மாமணியே முருகையா அப்படின்னு ஒரு சாங் பாடுவாரு. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இந்த கோட் மூவியோட கடைசி கிளிப்ல பாத்தீங்கன்னா அதே பாட்டு மருதமலை மாமணியே அதை பாடி முடிச்சிருப்பாரு. அண்ட் இதே பாத்தீங்கன்னா ஹிந்தியில பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்ட் சீன் பாத்தீங்கன்னா இருக்கு. அட் தி எண்ட் தளபதி விஜய் அவர்கள் கோட் சூட் போட்டுட்டு ஒரு நக்கலா சிரிக்கிறாரு. அந்த கிளிப் பாத்தீங்கன்னா ஹிந்தியில பாத்தீங்கன்னா இருக்கு. சோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? தளபதி விஜய் அவர்களோட கோட் மூவியோட ட்ரெய்லர் நல்லா இருந்ததா அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.